வெரி குட் ஈவினிங் எவ்ரிவன். காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ரொம்பவே டென்ஷனா போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ரிலாக்ஸிங்கா ரிஃப்ரெஷிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். எஸ், அதுக்கான ஷோ தான் நம்மளோட ஷோ. என்னென்ன சூப்பரான செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க போலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி ஒரு சேர நன்மை தரக்கூடிய ஒரே விஷயம் அப்படின்னா அது யோகாவால மட்டும்தான் முடியும். சோ அந்த யோகால என்னென்ன ஆசனங்கள் இருக்கு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசனமா பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு இவங்க என்ன ஆசனம் சொல்லி தர போறாங்க, அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கிறத பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதி பார்க்கக்கூடியது பெண்கள் செய்யக்கூடிய முக்கியமான ஆசனங்கள் பகுதி 2. இதுலேயே ஒரு ரெண்டு ஆசனங்கள் பார்க்க போகிறோம். நிறைய ஆசனங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது. பட் அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஆசனங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எனக்கு பகுதி 1 ஒரு 2 ஆசனம் பார்த்தோம். இப்போ பகுதி 2 ஒரு 2 ஆசனம் பார்க்கலாம். மீண்டும் நிறைய அந்த மாதிரி வரும். அடுத்தடுத்த பகுதிகளை நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். இப்போ பயிற்சி 1. இதில் தண்டாசனால உட்காந்துட்டு தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இதில் நம்ம பத்த கோணாசனால பண்ண போகிறோம். அதான் பத்த கோணாசனானா பட்டர்ஃப்ளை. இந்த போஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா பெண்களுமே கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அதில் ஒரு சில வேறுபாடு மாதிரி வச்சு நம்ம பண்ண போகிறோம். அதாவது டைனமிக்காக செய்ய போகிறோம். ஒன்றும் இல்லை, அப்படி நம்ம காலை மடக்கிக்கலாம். பத்த கோணாசனம், அதாவது பட்டர்ஃப்ளை போஸ் இப்படி வைக்கிறோம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கைகள் முன்னோக்கி நீட்டிட்டு கைகள் ரெண்டுமே இப்படி கோத்துட்டு அப்படியே இப்படி முன்னோக்கி அப்படியே இந்த கை இப்படி திருப்ப போகிறோம். போயிட்டு கை இப்படி திருப்பிட்டு இப்படி முன்னோக்கி போகிறோம். மறுபடியும் பின்னோக்கி இப்படி வரும்போது 2 காலும் இப்படி சேர்த்து வச்சுக்க போகிறோம். இப்போ இதை அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டே வரும். கீழே போகும்போது நல்லா உங்களால் எவ்வளோ இப்படி குனிய முடியுமோ, கை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நல்லா பெண்ட் பண்ணணும். பின்னாடி வரும்போது நல்லா இப்படி காலை சேர்த்துக்கணும். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் வேகமாக பண்ண முடியல, அதை தொடர்ந்து இந்த மாதிரி செய்ய முடியல அப்படின்னா வெறுமனே பத்த கோணாசனம் மட்டுமே இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டே நம்ம இப்படி உட்காரலாம். இப்படி நம்ம கூட சில பெண்கள்லாம் அப்படி இருந்தாங்கன்னா அந்த இந்த மாதிரி செய்யறதுனா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுன்னா, முன்னோக்கி போகும்போது இந்த வயிற்றில் நல்லா அப்படியே அழுத்தம் கொடுக்கும். இந்த அப்படியே நல்லா அழுத்தம் கொடுக்கும். அதே மாதிரி நம்மளோட முதுகு தண்டு நல்லாமே இப்படி நீண்டு இப்படி போகும். இதனால் நம்ம லோயர் பேக் பெயின் இருந்தாலும் சரி, முதுகு வலியில் இருந்தாலும் சரி, இல்லை இந்த அடி வயிறு வலி இருந்தாலும் சரி, எல்லாமே நமக்கு கியூர் ஆகும். அதுக்கப்புறம் இந்த கர்ப்பப்பை சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுமே இது தீர்வு கிடைக்கும். ஆனால் கர்ப்பிணி பெண்கள் மட்டும் இப்படி தான் உட்காரணும். அவங்க இந்த மாதிரி ஃபார்வர்ட் பெண்ட் பண்ண வேண்டாம். மற்றவங்க எல்லாருமே தாராளமாக செய்யலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். பயிற்சி 2. இதில் ஒரு 2 ஆசனம் சேர்த்து செய்ய போகிறோம். அது என்னென்னா மாலாசனம், அதுக்கப்புறமேட்டு தாடாசனா, ரெண்டுமே சேர்த்து செய்ய போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மாலாசனா உட்காந்துட்டு எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் அப்படியே மேலே போகிறோம். கால் கொஞ்சமாக தள்ளி வச்சுக்கலாம். தள்ளி வச்சுட்டு கை 2 சேர்த்து நமஸ்கார முத்ரா வச்சுட்டு அப்படியே இப்படி உட்கார போகிறோம். இது மாலாசனா. அப்படியே கை 2 இப்படி கோத்துட்டு இப்படி திருப்பிட்டு மேலே கொண்டு குதிக்காலை தூக்க போகிறோம். இது தாடாசனா. மறுபடியும் கீழே வரும்போது 2 கையுமே சேர்த்து வச்சு நமஸ்காரம் மாலாசனா. அப்படியே இன்டர்லாக் பண்ணி மேலே கொண்டு வரும் தாடாசனா. இதுவே அப்படியே ரிப்பீட் பண்ண போகிறோம்.
தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம மாலாசனம் உட்காரும் போது நம்மளோட கால்கள் வந்து அப்படி விரியும் போது இந்த பெல்விக் மசில்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா விரிவடைஞ்சிரும். இந்த பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அதேமாதிரி தாடாசனம் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கைகள் மேல் நோக்கி தூக்குவோம். அதுக்கப்புறம் குதிகாலை நம்ம வந்து தூக்குவோம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதுகு தண்டு நல்லாவே வந்து நேர் பகுதியில் வரும். கால்களுக்கு வந்து நல்லா ரத்த ஓட்டம் அதிகமாகும். இந்த 2 பயிற்சிகளுமே முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இந்த உலகத்துல நம்மளால முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயமும் கிடையாதுங்க. ரெகுலர் பிராக்டிஸ் இருந்தா போதும், நம்பிக்கை இருந்தா போதும், எல்லாமே நம்மளால முடியும். ஸோ இங்கிலீஷ் பேச முடியாது அப்படின்னு நினைக்கிற உங்களுக்காக எவ்வளவு ஈஸியா அவர் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கறத பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம் அண்ட் புதுசா இன்ட்ரெஸ்டிங்கா என்னெல்லாம் கத்துக்க போறோம். அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு நினைவூட்டலோட நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ரீகால் அப்படிங்கிறது எதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம்? ஒரு கண்டினியூவேஷனுக்காக. அதாவது ஏற்கனவே பார்த்த கிளாஸ்க்கும் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு கண்டினியூவேஷனுக்காக தான் இந்த ரீகால் அப்படிங்கிறத பார்க்குறோம் இல்லையா? ஸோ ஒன்ஸ் நம்ம எல்லா விஷயங்களும் ரீகலெக்ட் பண்ணும் போது அகெயின் நம்ம அதை அரேஞ்ச் பண்ணும் போது நமக்கு ஒரு ஃபாஸ்ட்னஸ் அண்ட் கண்டினியூட்டி நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வரதுக்காக மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம்? டென்சஸ், அதாவது காலங்கள் அப்படிங்கிறது. ஸோ இந்த கிராமர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ டென்சஸ் மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது கிடையாது. பட் இந்த டென்சஸ்ங்கிறது வந்து உங்களுக்கு பேசுறதுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் அந்த டென்சஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சென்டென்ஸை அமைக்கிறதுக்கு இந்த சின்ன சின்ன கிராமர்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ யார் உங்களுக்கு ரொம்ப பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாங்களோ அவங்கள அமைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்? சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் தாண்டி வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான டென்ஸில் என்ன பார்க்குறோன்னா, நமக்கு டென்ஸ்ன்னும் போது நிறைய ரூல்ஸ் இருக்கு இல்லையா? லைக் 12 kinds of ரூல்ஸ் நம்மக்கிட்ட இருக்கு. ஸோ ஒவ்வொரு ரூலுமே என்ன பண்ணும்? ஒவ்வொரு அர்த்தங்களை தரும். சேமாக அப்படியே ஒரே போல் ஒன்று போல் அர்த்தங்கள் தராது இல்லையா? ஸோ ஒவ்வொரு ரூலும் ஒரு அர்த்தங்கள் தரும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெசென்ட் ஒன்றுனா நிகழ்காலத்தில் என்ன நடக்குது, பாஸ்ட்ன்னும் போது இறந்த காலத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது, ஃபியூச்சர்னும் போது எதிர்காலத்தில் வரக்கூடியது என்ன சொல்கிறாங்கன்றது. அப்போது இதையே நம்ம என்ன பண்ணலாம்? பர்ஃபெக்டாக, கண்டினியூஸாக அண்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? நெகட்டிவ்ஸில், பாசிட்டிவ்ஸில், இன்ட்ரோகேட்டிவ்ஸ், இந்த மாதிரி நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? செக்ரிகேஷன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம் இல்லையா? ஸோ என்னதான் ரூல் இருந்தாலும், என்னதான் நமக்கு டென்சஸோட விஷயங்கள் நிறையா தெரிஞ்சிருந்தாலுமே அந்த சென்டென்ஸை ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஹைலைட்டடான பர்சன் வேணும் இல்லையா? அவர் யார்? நம்மளுடைய ஆக்ஷன், வேர்ப். இந்த வேர்ப் தான் என்ன பண்ணுறாங்க? அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கான வேர்ப் என்னவா இருக்கும்? இன்னைக்கான ரூல் அண்ட் சென்டென்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஸோ நம்ம பார்க்குறது வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக நெகட்டிவ் சென்டென்சஸ், நெகட்டிவ் which is indicate not அப்படிங்கிறத நெகட்டிவ் சென்டென்சஸ் அண்ட் verb form V1, V2 and V3. ஸோ இன்னைக்கு என்ன verb பார்க்க போறோம்னா, அதாவது V1 என்னும் போது which is indicate present, V2 வந்து past, V3 வந்து past participle. ஸோ இன்னைக்கான verb form என்னவா எடுக்கிறோம்னா, சிம்பிளான ஒரு வார்த்தை தான் play. பிளேனா என்னது? விளையாடு. இதுவே V2 and V3ல பார்த்தீங்கன்னா பிளேடு. ஸோ பிளேடுன்னு வரும்போது விளையாடினார். ஸோ பிளேனா விளையாடு, பிளேடு அப்படின்னா விளையாடினார் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு? ஒரு ஆக்ஷன் வேர்ப் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ன பண்ணணும்? ஒரு பிளேடு இந்த ஆக்ஷனை நம்ம ரூலுக்குள்ளே கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே, இட்டு. ஸோ இவங்கெல்லாம் சப்ஜெக்டோட ரோலில் இருக்காங்க, அவங்கெல்லாம் வேர்ப் ஃபார்மில் இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரூல் எழுத போகிறோம். ரூல் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து as well சப்ஜெக்ட், அவங்கள ஃபாலோட் பை ஃபியூச்சருங்கிறதுனால வில், ஷல், ப்ளஸ் நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால நாட், ப்ளஸ் ஹாவ், தென் ஆக்ஷன் வேர்ப் V3 வந்து which is indicate past participle. அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு? ரூல் வந்து ரெடி ஆயிடுச்சு.
யாருக்கு அப்புறம் யார் வரணும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ சென்டென்ஸை நம்ம எழுதலாம். சப்ஜெக்டோட ரோலில் த கிட், ஸோ வில் ஆர் ஷால் இல்லையா, will not have. So will not have கொடுத்தாச்சு. V3 வந்து played. The kid will not have played. எங்க play பண்ணல? In the garden. So kid வந்து gardenல play பண்ணல அப்படிங்கிறதான். So the kid will not have played. அதோட கூட நிறுத்திக்கலாம். அந்த குழந்தை விளையாடவே இல்லை அப்படின்னு நிறுத்திக்கலாம். எங்க விளையாடவே இல்லை அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ த கிட் இல்லையா, இந்த குழந்தை என்ன பண்ணல, ஸோ அந்த குழந்தை வந்து எங்க விளையாடல, த கார்டன். குழந்தை தோட்டத்தில் என்ன பண்ணியிருக்காது, will not have played இல்லையா. குழந்தை அப்படிங்கிறதுனால விளையாடி இருக்காது. இதுவே கொஞ்சம் பெரியவங்களை சொல்றேன்னா விளையாடினார், விளையாடி இருக்க மாட்டார், மாட்டான் அப்படின்னு சொல்லலாம், இல்லை மாட்டாள் அப்படின்னு சொல்லலாம். இங்கே த கிட் அப்படிங்கிறத நான் அண்டர்லைன் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களே என்ன பண்ணாங்க, முதல்ல இருக்காங்க அந்த குழந்தை அப்படின்னு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, இந்த கார்டனில் வந்து தோட்டத்தில் வில் நாட் ஹாவ் பிளேடு, விளையாடி இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ அந்த குழந்தை வந்து இந்த தோட்டத்தில் விளையாடி இருக்காது அப்படிங்கிறத ஒரு பேச்சு மொழியில் சொல்கிறோம். அதில் சொல்கிறதுமே இது ஆக்சுவலாக கேஷுவலாக நம்ம தமிழில் பேசும்போது சொல்லுவோம் கேஷுவலாக. பட் அதையே இங்கிலீஷில் ஒரு ப்ரொஃபஷனலாக பேசணும் போது த கிட் வில் நாட் ஹவ் பிளேட் இன் த கார்டன் அப்படின்ற நம்ம ஜென்ரலாக நம்ம பேசலாம். ஸோ அப்போ அதுவே நமக்கு எப்படி ஆகிடும், சென்டென்ஸ் வந்து ஒரு ஹை லெவலில் மாதிரி ஆகிடும் இல்லையா. ஸோ அப்படி தான் நம்ம நார்மலாக பேசுகிறத எப்படி நம்ம வாக்கியங்களை அமைக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பிளேடில் வந்து இன்னும் நிறைய நீங்கள் அமைக்கலாம், இப்படி தான் கிடையாது. ஸோ இதுலேயே நான் என்ன பண்ணுறேன்னா இதை கட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஒரே வார்த்தையோட முடிச்சிருப்பேன். அதே மாதிரி இந்த கிட்டுங்கிற இடத்துல வந்து நீங்கள் கிட் தான் கொடுக்கணுங்கிறது கிடையாது. யூ கேன் ஆட் அப் எனிதிங், பாய்ஸ் இல்லை கேர்ள்ஸ் இல்லை த கேம் பிளேயர்ஸ் அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன். ஸோ த கேம் பிளேயர்ஸ்ன்னும் போது எந்த விளையாட்டை விளையாடுறாங்களோ அவர்களை தான் குறிக்கும் இல்லையா. ஏன்னா த கேம் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பிளேயர்ஸ்னாலே விளையாட்டை விளையாடுறவங்க இல்லையா. ஸோ அந்த ப்ரொஃபஷனலாக சொல்லக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கூட இந்த சப்ஜெக்ட் இடத்துல நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் பிளேடுங்கிறத வச்சு நீங்கள் ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். நாலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தாங்க எவ்வளோ கிடைச்சாலும் திகட்டாது. ஸோ அந்த விஷயத்தை தான் வந்து இவங்க இந்த செக்மெண்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு வந்து உங்களுக்காக கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பாருங்க. வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். நிறைய பேர் வைஃபை யூஸ் பண்றோம். இப்போ எல்லார் வீட்லயுமே வைஃபை இருக்கு. ஆனா வைஃபையோட சேர்ந்து யார் வீட்டில் மைக்ரோவேவ் இருக்கோ அவங்க ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க. என்னன்னா எப்பெல்லாம் மைக்ரோவேவ் யூஸ் பண்றாங்களோ அப்பெல்லாம் அவங்களுக்கு வைஃபையோடைய ஸ்பீடு கம்மியாகும். இதுக்கு காரணம் என்ன, மோஸ்டா ரெண்டோடைய யூசேஜ் ஆஃப் ஜிகாஹெர்ட்ஸுமே ஒரே மாதிரி இருக்கும். அதனால தான் மைக்ரோவேவ் ஓவன் யூஸ் பண்ணும்போது இன்டர்நெட்டோடைய ஸ்பீடு வைஃபைல கம்மியாகுது. ஆனா இது வெறும் ஒரே ஸ்பீட்ல இருக்கிறதுனால தான். இன்கேஸ் உங்களுடைய வைஃபை 5 ஜிகாஹெர்ட்ஸ்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த மாதிரியான ப்ராப்ளம் வராது. ஒரே ஜிகாஹெர்ட்ஸ்ல இருக்கும்போது தான் உங்களுடைய வைஃபை ஸ்பீட் கம்மியாகிறத நீங்க கவனிப்பீங்க. தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஏதாவது ஒரு கனவு கண்டிருப்போம். ஆனா அந்த கனவு ரொம்ப நேரம் நமக்கு வந்துச்சுன்ற மாதிரி இருக்கும். என்னமோ நைட் நம்ம தூங்குனதுலேருந்து அடுத்த நாள் காலையில வரைக்கும் நம்ம கனவு மட்டும் தான் கண்டுகிட்டு இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. 12 ஹவர்ஸ் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு கனவு வரும் அப்படின்ற மாதிரியான ரேஞ்செல்லாம் நினைச்சது உண்டு. ஏன்னா ரொம்ப அதிக நேரம் நம்ம தூங்கும்போது அந்த கனவு நம்ம கூடயே டிராவல் ஆகிற மாதிரியே இருக்கும். சில பேருக்கு தூங்கி தபால் எந்திரிச்சிருவாங்க, அந்த கனவு மறுபடியும் தூங்கும்போது கண்டினியூ ஆகும். இந்த மாதிரி அடுத்த நாள் நடந்திருக்கு, இல்லை சடனாக தண்ணி குடிச்சு தூங்கும்போது நடந்திருக்கு, இப்படி நிறைய நடந்திருக்கு. ஆனால் இந்த ட்ரீம் எல்லாமே 1 நிமிஷம் 2 நிமிஷமே நடக்குமே தவிர்த்து ஃபுல்லாக 8 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் அப்படிலாம் நடக்காது. ஆனால் உங்கள் பிரெயின் அதை ரொம்ப ட்ராக் பண்ணி காட்டும். ஏன்னா காலையில் எந்திரிச்சதும் உங்களுக்கு அந்த ஒரு நினைப்பு மட்டும் தானே இருக்கும். சில பேருக்கு அது கூட மறந்துடும், என்ன கனவு கண்டோன்னு கூட ஞாபகம் இருக்காது. ஆனால் அப்படி ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடிய கனவை ரொம்ப சீக்கிரமாக நமக்கு முடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படியே அழகாக ஜவ்வு மாதிரி இழுத்து நம்ம எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கோமோ அவ்வளோ நேரமும் நம்ம கண்ட மாதிரி தான் தெரியும். ஸோ இதுக்கு காரணம் பிரெயினுடைய மேஜிக் தான்.
காலையில் எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக எல்லாரும் பண்ணுவீங்க. நைட் பண்ணுறீங்களா? அது ஏதோ ரொம்ப ரேராக ஒரு சில பேர் பண்ணுவீங்க. ஆனால் நம்ம ப்ரஷ் பண்ணுறோம்ல, அந்த ப்ரஷ்ஷை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒரு ஜெயில் கைதி தான் அந்த டூத் ப்ரஷ்ஷையே கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு 1780 1780 எடுத்துக்கோங்க. அந்த பீரியடில் வில்லியம் எடிஸ் அப்படின்றவர் ஜெயிலில் இருக்கார். அவர் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த சிந்தனையோடு சேர்ந்து ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. என்னென்னா அங்கே தான் பெருக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரஷ், இது நல்லா க்ளீன் பண்ணுதேப்பா, பேசாமல் இதை வச்சு நம்மளுடைய டீத்தை க்ளீன் பண்ணால் என்ன அப்படின்னு யோசிச்சிருக்காரு. உடனே என்ன பண்ணியிருக்காரு, அங்கே ஏதோ கிடச்ச அனிமல் போன் ஒன்று எடுத்து அதை சூப்பராக ரிஃபைன் பண்ணி வாஷ் பண்ணிட்டு அந்த போனில் அப்படியே மெதுவாக ஓட்டைகள் போட்டு அங்கே இவங்க பெருக்கிறதுக்காக என்னென்ன மாதிரியான யூஸ் பண்ணாங்களோ அந்த விஷயங்கள்லாம் வச்சு அதை ப்ரஷ் மாதிரி ரெடி பண்ணி அதன் மூலியமாக ட்ரை பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக ஒரு கோட்டை இருக்குது. உடனே என்ன பண்ணியிருக்காரு, டபால்னு இவர் ஜெயிலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா பேசாமல் இது பிஸ்னஸாக பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி இதே மாதிரி நிறைய ப்ரொடக்ஷனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்பவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி அவருடைய லைஃப்ல இருந்திருக்கு. கோடி கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி நிறைய கம்பெனிஸ் ரெடி ஆயிட்டாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ற டூத் பிரஷுக்கு இப்படி ஒரு ஹிஸ்டரி இருக்கு. சீக்கிரமா வயசாகிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அதுல முக்கியமான காரணமா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சீக்கிரமா சாப்பிட்றதுனால தான் நமக்கு சீக்கிரமா வயசாகுதான். ஏன் அப்படின்னு கேட்டா, நம்ம சாப்பிடும்போது ரொம்ப அழகா மென்று பொறுமையா விழுங்கணும். ஆனால் யாருமே அதை பண்ணுறது கிடையாது. ரொம்ப அவசரத்திலேயே சாப்பிட ஆரம்பிக்கிறோம். இதனால ரொம்ப புவரான டைஜஷன் நடக்கும். அப்போ நம்ம பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எதுவுமே கிடைக்காது. அதனால விட்டமின் டெஃபிஷியன்சி நிறைய ஆகும். இதன் காரணமாக நம்மளுடைய ஸ்கின்னுக்கு தேவையான நரிஷ்மெண்ட் கிடைக்காது. அதனால தான் ரொம்ப ஸ்லோவாக சாப்பிட்றவங்கள பார்த்தீங்கன்னா பயங்கர பணக்காரங்களாக இருப்பாங்க. பார்க்குறக்கே பளபளன்னு இருப்பாங்க. ரொம்ப சீக்கிரமாக சாப்பிட்றவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக அறக்க பறக்க ஓடுறவங்களாவே இருப்பாங்க. அப்படி ஓடுறோன்னா அதுக்கு சாப்பிடாம ஓடுறதே பெஸ்ட்டு. ஒரு வேளை உங்களுக்கு வயசாகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதுக்குன்னு ஒரு வேளை வேணால் ஸ்கிப் பண்ணலாம். அது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் கொண்டு வந்துடலாம். ஆனால் அதுக்காக நான் 3லையுமே அவசரமாக இருப்பேன் சாப்பிட மாட்டேன்னா அது ரொம்ப தப்பு. டோட்டல் பாடியும் கெட்டு போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு டைமுக்கு சாப்பிடுங்க, நல்லா மென்று சாப்பிடுங்க, டைம் எடுத்து சாப்பிடுங்க. அது மட்டுமே தான் உங்களை வயசாகிறதுலேருந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care. நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான வண்டர்ஃபுல்லான எபிசோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and Manjal Velmali team.